நாம் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கண்களை மூடி ஒரு நிமிடம் நான் ஜெபித்து ஒரு வார்த்தைக்கு நேராக கடவுளை செல்கிறேன். கண்களை மூடுன கண்களை மூடி பசு காவியானவரே, வெறுமையான ஒரு பாத்திரமாய் இருக்கிறேன். ஆனால் ஆவியானவர் நீர் இந்த வசனத்திலிருந்து வார்த்தையிலிருந்து எங்களோடு நீர் இடைப்பட வேண்டும் என்று உடைய வார்த்தையாய் வசனமாய் சத்தமாய் அதுவே நீ பேசு. இருதயம் திறக்கப்பட்ட உணர்வை மாற்றங்கள் வரை பேசுகிறார். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாது, பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக. ரெண்டு விதமான செய்கைகள் இருக்கிறது. ஒன்று, இந்த உலகத்திற்காக நாம பிரயாசப்படுகிற செய்கை. இன்னொன்று, கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற செய்கை. இன்றைக்கு முக்கியமா இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற செய்கை. உலகத்தின் பிரயாசத்துல நம்ம பார்க்கும்போது பிரசங்கிகள் நிறைய காரியங்கள், உங்கள் பிரயாசம் எல்லாம் உங்கள் வாய்க்காகத்தானே அப்படின்னு சொல்லி மனுஷன் ஏன் ஓடுறோம் பிடிக்கிறோம் பண்றான்னா சோத்திங்க கவலை. எதுக்கு ஓடுறோம் பிடிக்கிறான், டைமே இல்லை அப்படின்னு ஓடுறான் பிடிக்கிறான் செய்யறான். என்னன்னு பார்த்தா எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே. அவன் பிரயாசம் இல்லை, இந்த உலகத்துல படுற பிரயாசம், சம்பாதிக்கணும், குடிக்கணும், கட்டணும், அப்ப இதை எல்லாம் செய்யணும். எல்லாம் பார்த்தா இந்த உலகத்தில் அதை நம்ம என்ன செய்யணும், விட்டுட்டு போயிடணும். அதை ஒன்றை கூட நம்ம என்ன செய்ய முடியாது, எடுத்துட்டு போக முடியாது. இங்கே சம்பாதிக்கிற, இங்க செய்கிற ஒவ்வொன்றும் இங்கேயே முடிஞ்சு போகிற விஷயம். ஆனா இந்த உலகத்துல தேவன் என்னையும் உங்களையும் என்ன செஞ்சிருக்கிறார், முன்குறித்து அழைத்து இன்னொரு காரியத்திற்காக பிரயாசப்பட சொல்லி இருக்கிறார். இன்னொரு காரியம் என்ன, இதோடு ஒரு வாழ்க்கை முடியலப்பா, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. இன்னொரு வாழ்க்கைக்கு நீ இந்த உலகத்தில் இருக்கும் போதே என்ன செய்யணும், பிரயாசப்பட வேண்டும். பரலோக ராஜ்யத்திற்கு நீ உள்ளே போகணும், நுழையணும்னு சொன்னா இந்த உலகத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட குறுகின நாட்களிலே நீ என்ன செய்யணும், அதற்காக என்ன செய்யணும், பிரயாசப்பட வேண்டும். அதனாலதான் உங்கள் செய்கைகளின் பலனை, முதலாவது அதை சொல்றதை விட இதை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்றதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு எதை சொல்றேன், நீங்கள் இன்னொரு பிரயாசம் உலகத்தை விட்டுருங்க, நீங்க சம்பாதிங்க, போக வாங்க, அதில் நான் எதுலையுமே நான் கலந்துக்க மாட்டேன். ஆனா இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜீவனுள்ள நாட்கள் பரலோக ராஜ்யத்திற்கென்று நீங்கள் என்ன செய்யணுமா, பிரயாசப்பட வேண்டும். தேவன் ஏன் உங்களை தெரிந்து கொண்டார், தேவன் ஏன் உங்களை அழைத்தார், எதற்காக தேவன் இப்படி உங்களை ஆலயத்திற்கு கட்டாயப்படுத்தி கொண்டு வந்து, கட்டாயப்படுத்தி டைமை வச்சு, கட்டாயப்படுத்தி ஜெபம் பண்ண வச்சு, கட்டாயப்படுத்தி பைபிள் படிக்க வச்சு, கட்டாயப்படுத்தி நான் சொல்றதை உட்கார்ந்து அப்படி கேட்கறதுக்கு. இதுலயே ஒரு விஷயம் இருக்கு, நீங்க கட்டாயப்படுத்தினாலும் இந்த பிரயாசம் பரலோக ராஜ்யத்திற்காக. அல்லேலூயா. நீ வெளி உலகத்துல எத்தனை லட்சம் சம்பாதிச்சோம், எவ்வளோ பெரிய ஆளா இருந்திருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா இங்க வரும்போது நீ தேவனுக்குள்ளாக பிரயாசப்படுகிற காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, சொல்லிக் கொடுப்பதற்காக, பிரயாசப்படுத்துவதற்காக தேவன் என்ன வைத்திருக்கிறார். சவுண்ட் வரமாட்டேங்குது.
நீங்க வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் வரணும்? நாம் இன்னொரு பிரயாசம் சேர்ந்து பட்டுட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தோட சேர்ந்து இன்னொரு பிரயாசம் பண்றோம். எதுக்கு? நித்தியத்திற்காக, பரலோக ராஜ்யத்திற்காக. அந்த பிரயாசம் என்ன ஆகக்கூடாது? செய்கைகளின் பலன் இழந்து போகக்கூடாது. நல்லா ஓடணும், நல்லா செஞ்சோம், கடைசியில் தடிக்க விழுந்துட்டோம் அப்படின்னா நீ இதுவரை செய்த பலன் என்ன போகும்? இழந்து போவீர்கள். கலாத்தியர்ல பவுல் சொல்லும்போது, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்க ஆவியில என்ன செஞ்சீங்க? ஆரம்பம் பண்ணினீங்க, ஆனா மாம்சத்துல போய் முடிக்கிறீங்க. ஆவியில ஆரம்பம் பண்ணி மாம்சத்துல போய் முடிஞ்சிட்டீங்க. அதனால உங்களுடைய பரலோக ராஜ்யத்துடைய பலனை நீங்க என்ன செய்றீங்க? இழந்து போகிறீர்கள். அதனால்தான் உங்கள் செய்கைகளின் பலனை நீங்கள் இழந்து போகாமல் அப்படின்னா, நான் சர்ச்சுக்கு வந்தது வீணா போகக்கூடாது, நான் பைபிள் படிச்சது வீணா போகக்கூடாது, நான் ஜெபம் பண்ணது வீணா போகக்கூடாது, நான் பிரயாசப்பட்டது வீணா போகக்கூடாது. 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு நாள் ஜெபம் பண்ணேன், என்னைக்கு ஒரு நாள் அது வீணாய் போய்விடக்கூடாது. நான் சிட்டும் போது மூஞ்சி அப்படி சட்டி மாதிரி சில நேரத்தில் வச்சுட்டு கேட்டீங்களே, அது வீணாய் போய்விடக்கூடாது. எதுக்கு சொல்ற? உங்கள் பலனை நீங்கள் இழந்து போகாமல், உங்க பலனை நீங்க இழந்துடக்கூடாது. காரணத்தோடு சொல்றது. அதனால பவுல் சொல்லும்போது, நான் மிகுந்த கற்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க மறுபடியும் உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன். கற்ப வேதனை பெண்களுக்கு நல்லா தெரியும். இல்ல தெரியணும்னு நினைச்சா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. அங்க கேட்கிற சத்தம் என்னன்னு உங்களுக்கு புரியும். பிரசவ வார்டில் போய் நில்லுங்க, கொஞ்சம் சத்தம் தெரியும். ஆனால் இப்போ சத்தமே வர்றதுல எல்லாம் அறுத்து வெளியேற்றாங்க. முதல்லலாம் நார்மல் டெலிவரி ஐயோ குய்யோ பையோ கையோடு சத்தம் போட்டு வெளியே வந்துச்சு. இப்பெல்லாம் என்றானா வெளியே வந்துருச்சு. ஒரு புள்ள சொல்லுது, நார்மல் டெலிவரியில் வேண்டாம், ஆப்ரேஷன் பண்ணுது. ஏன்னா அந்த வழியெல்லாம் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, இப்போ எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருங்க. அதுலேயே ஒருத்தர் வெள்ளிக்கிழமை பார்த்து என்ன செய்யுங்க, அருங்க. டைம் காலை 9 to 9:15 வரைக்கும் எமகட்டாச்சி நல்ல நேரம். இது எல்லாம் ஆண்டவருக்கு பிள்ளையை கொடுத்தவருக்கு பிள்ளையை பெற செய்கிறவர் அவரே. ஆமென் சொல்லுங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? நீங்கள் உங்கள் செய்கைகளின் பலனை என்ன செய்யக்கூடாது? இழந்து போகாதபடி. ஒரு வார்த்தை ஆண்டவரை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு பிரயாசப்படுறோம்னு இருக்கிறாரு. அதை சொல்லும் போது பத்திரமா வாங்கிக்கணும். அதை எடுத்து அப்படியே உள்ள ஸ்டார்ட் பண்ணி பதிய வைக்காதீங்க. அதை திரும்ப ஒரு நாளை என்ன செய்ய, திருப்பி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏதோ நான் கத்திட்டு போறது, ஏதோ வாய்ப்பு சொல்ல போறது அல்ல. இது பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆவியினத்திலிருந்து நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பலனை இழந்து போகாமல். நீ இழக்காம இருந்தீங்கன்னா பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிரு. இழக்காம இருந்தானா பூரணமான பலனை நாம் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். பூரணமான முழுமையான பலன், அது என்ன? நித்திய ராஜ்யம். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஓடுனது வீணா போகக்கூடாது, நம்ம பிரயாசப்பட்டது வீணா போகக்கூடாது, ஜெபிச்சது வீணா போகக்கூடாது, இத்தனை நாள் ஆலயத்துக்கு வந்தது வீணா போகக்கூடாது. ஏனென்றால் ஒருவேளை கர்த்தர் இன்றைக்கு வருவார் என்றால் ஒரு நிமிஷத்துல எல்லாமே மாறப்போகுது. ஒரு நிமிஷத்துல. அந்த நிமிஷம் நம்ம தவறு விட்டுட்டா நம்முடைய செய்கைகளின் பலனை நாம் என்ன செய்வோம்? இழந்து போய்விடுவோம். அதனால போன வாரம் சொன்னாரு, கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது.
நல்ல கவனிங்க, எல்லாருமே கவனிங்க. பூரண பலனை பெறுவதற்காக தான் இப்ப நாம் என்ன செய்கிறோம்? உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பார்க்க. எதுக்கு செய்கைகளின் பலனை காக்க சொல்றாரு அப்படின்னா, பூரண பலனை பெறுவதற்கு. நல்ல கவனி, பூரண பலனை பெறுவதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். உங்கள் செய்கையை ஒவ்வொன்றும் பூரணத்தை நோக்கி கடந்து போக வேண்டும். ஆமென். பூரணம்னா என்ன? மனுஷன் வாழ்ந்தாயா அவன மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்றது யாருங்களா? இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒருத்தருமே இல்லை. ஏன்னா அவர் பூரணமாய் பிதாவின் சித்தத்தை முழுவதும் என்ன செய்தார்? நிறைவேற்றி முடித்தார். ஆமென். பூரணமாய். அதனால இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை தைரியமா சொன்னார். இப்போ இந்த உலகத்தின் அதிபதி உங்களிடத்தில் வர்றான்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்ம பண்ணதவன் கண்டுபிடிச்சிட்டான், நம்ம மேட்டர் இப்போ அம்பலமாயிடும், வெளியே வந்துடும், நம்ம மாட்டிட்டோம். முக்காடு போட்டு தலைக்கு மட்டும் போட்டு முக்காடு எது வரைக்கும் வருது? மூஞ்சி வரைக்கும் வருது. என்னன்னா நான் தான் அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கும். உன்னுடைய செய்கையின் பலனை நீ என்ன செஞ்சிடக்கூடாது. நாம எதுக்கு ஓடுறோம், எங்க ஓடுறோம், எதை நோக்கி ஓடுகிறோம், ஏன் ஓடுகிறோம்? நாம ஓடுறதுக்கு ஒரு காரணம் உண்டு. எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் ஒன்றும் வீணாய் போய்விடாதபடி பூரணப்படும்படியாக நாம் என்ன செய்யணும்? ஓட வேண்டும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில், கிறிஸ்துவ ஜீவிதத்தில் ஏதோ பேர் வச்சதுக்காக, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்ததுக்காக நீ பூரணம் அடைஞ்சிட்டேங்கிறது அல்ல. தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்முடைய செய்கைகள் ஒவ்வொன்றும் பூரணத்துக்குள்ளாக கடந்து போக வேண்டும். அப்படின்னா நீ எந்திரிச்சது உன்னுடைய செய்கை. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தது உன்னுடைய செய்கை. நீ வேதம் வாசித்தது, தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து வேதம் வாசித்த அவருடைய சத்தத்தை கேட்டது செய்கை. இதுல பூரணம் இருக்கா? எந்திரிச்சதும் எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சோம், 5 மணிக்கு எந்திரிச்சோம், ஜெபம் பண்ணணும். பூரணம் இருக்குதா? அதுல ஒரு முழுமை இருக்குதா? அதுல ஒரு உண்மை இருக்குதா? பைபிள் படிச்சோம், சும்மா படிச்ச பார்த்தா நீ தியானத்தோடு படிச்சியா? அதில் உனக்கு பிரயோஜனம் இருந்ததா? அது உனக்கு பூரணப்பட்டுச்சா? எத்தனை பேர் விளங்குது சொல்றேன்? என்ன சொல்லிட்டே இருக்கிறேன், அதான் சொல்றேன். நீ பூரணப்படும்படியாக உன்னுடைய செய்கை இருக்க வேண்டும். சும்மா பைபிள் படிச்சேன்னு படிக்காத, சும்மா ஜெபம் பண்ணேன்னு பண்ணாத, திட்டுவானேன்னு சொல்லி கேட்பானேன்னு சொல்லி செய்யாத. அது முழு மனசோட நீ செஞ்சு பாரு. அந்த செய்கை உன்னை பூரணத்திற்கு நேராக வழிநடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவனா வாழ்ந்து போல் நல்ல நோட்டு இருக்கு, கள்ள நோட்டு இருக்கு. கையப்படி கையப்படி கையப்படி. நல்ல நோட்டும் இருக்கு, கள்ள நோட்டும் இருக்கு. ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுலயே 500 போட்டிருக்குது, அதுலயும் 500 போட்டிருக்கு. சமீபத்தில் ஆம்பூர்ல பிடிச்சாங்க, அதுலயும் 200 போட்டிருக்கு, இதுலயும் 200 போட்டிருக்கு. நிறைய கள்ள நோட்டு இருக்கு. கிறிஸ்தவ கள்ள நோட்டு, பேரு கிறிஸ்தவம், ஆனால் கள்ள நோட்டு. எப்படா ஜெராக்ஸ்? எல்லாம் கலர் ஜெராக்ஸ் போட்டு எடுத்து 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 வச்சு இங்க தெரிஞ்சு போகிறதுனால வெளியே ஊர்ல கொண்டு போய், பாம்பேல கொண்டு போய் சேல் பண்ணிடலாம்னு போன மாட்டிக்கிட்டோம். உள்ளூர்ல தெரிஞ்சு போகுதுங்க, வெளியூர் போய் தப்பு பண்ணா தெரியாதுங்க. இங்க பண்ணா தெரியாது, பர்கூர்ல பண்ணா தெரியும்.
நீ எந்த மூலையிலிருந்து கொண்டாடும் கர்த்தர் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். fraud பையனா இருக்காரு, ஜெராக்ஸா இருக்காரு, கள்ளநோட்டா இருக்காரு. உண்மையாய் உன்னுடைய செய்கைகளின் பலனை நீ பூரணப்படுத்த வேண்டும். நான் சொல்றேன், எங்க முன்னாடி நடிக்க வேண்டும். எல்லாரும் சொல்றேன், எல்லாரும் முன்னாடியே நடிக்க வேண்டாம். உன் மனசாட்சிக்கு நீ முதல்ல பயந்து நட. கர்த்தருக்கு முன்பாக நீ பயந்து வா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? புரியுதா இல்லையா? சும்மா எல்லாம் ஏமாத்தம். தயவு செய்து உன்னுடைய செய்கையின் பலனை நீ என்ன செஞ்சாத இழந்து போயிடா. கேட்டுதான் நீ வீட்டில் போய் பண்ணினா அதுக்கு நீ பதில் கொடுத்தே அவங்க கண்டிப்பா கொடுத்தாங்க. நீ அடங்காம இருந்தீங்க, நீ அடங்காமையே போயிடுவ. உன்னுடைய செய்கையின் பலன் ஒரு நாள் இழிச்சுட்டு இருக்கிறோம். எல்லாரும் மேல போயிடுவாங்க, நீங்க இழிச்சுட்டு அப்படின்னு நின்றுட்டு இருக்கணும். உன்னுடைய வேதனையை சுமக்கிறதுக்கு வேற யாரும் வர மாட்டாங்க, நீயே சுமந்தாங்க. ஆனா இப்ப நீ மனம் திரும்பி பூர்ணத்துக்குள்ள வந்தா உன்னுடைய சகல வேதனையும் சுமந்த கர்த்தர் உன்னை ஒரு நிமிஷத்துல மறுரூபமாக்கி விடுவார். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். மானங்களை திட்டியும் மறுபடியும் அந்த கன்றாவிகளை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமா இது அத்தனைக்கு நீ பதில் கொடுத்தே ஆக வேண்டும். இன்னும் சிலர் இருக்கிறீங்க, அதனால நான் தைரியமா சொல்றேன். சிலர் செய்து கொண்டிருக்கிறீர்கள், சிலர் செய்யறதுனால உணர்த்துகிறார், பேச சொல்றார், பேச வைக்கிறார். உன் செய்கைகளின் பலனை நீ என்ன செய்கிறாத இழந்து போயிடாத. பூரணத்தை நோக்கி நீ என்ன செய்ய, அதை பெற்றுக் கொள்ளும்படியாக, அடைந்து கொள்ளும்படியாக உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு எச்சரிக்கையாக இரு. நீ எதை செய்யும் போது ஒரு வார்த்தைகள் ஆண்டவருக்கு உனக்கு பிடிக்குமான்னு மட்டும் ஒரு வார்த்தைகள், ஆண்டவருக்கு உனக்கு பிடிக்குமா? சீரியல் பார்த்துட்டு போய் உட்காரு, வேண்டாம்னு சொல்லுங்க. ஆண்டவர் இது உனக்கு பிடிக்குமான்னு கேளு. சொல்லுவார், சொல்ல மாட்டார். சொல்லுங்க. ஆமா, தண்ணி அடிக்கும் போது ஆண்டவர்கிட்ட எடுத்து தமிழ்ல வச்சு உங்களுக்கு ஒரு கிளாஸ், எனக்கு ஒரு கிளாஸ், ஆண்டவரே உங்களுக்கு பிடிக்குமான்னு கேளு. செய்யறவங்க இருக்கான், அதனால தான் நான் பேசுறேன். தப்பு பண்ண போகும்போது ஆண்டவரே இந்த மாதிரி இடத்துக்கு நான் போறேன், இது உங்களுக்கு பிடிக்குமா ஆண்டவரே, நீங்களும் தானே கூட வரீங்க. எல்லா நாளும் ஒரே நாளா இருக்குன்னு நினைச்சாலே ஒரு குண்டூசி போதும் கர்த்தருக்கு. ஒரு சின்ன ஒரு நிமிடம் போதும். நீ எல்லாம் அவருடைய பார்வையில அற்பமா இருக்கிறோம், ஆனால் நம்மை கனப்படுத்தி வைத்திருக்கிறோம், நம்மை மதிச்சு வச்சிருக்கிறார், நம்முடைய பிள்ளைகள் அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். அதையும் மீறி சத்தியத்தையும் கேட்டு துணிகிற பாவத்துக்கு நீ இடம் கொடுப்பாய் என்றால் உன் செய்கைகளின் பலனை நீ இழந்து போவாய். வாசிக்க 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை வாசி. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், கர்த்தருக்கு உள், நீங்க நல்ல தெளிவா வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு உள். வெளியே படுகிற பிரயாசத்தை குறித்து அவர்கள் சொல்லவில்லை. கர்த்தருக்குள் உன் செய்கை விருதாவாய் இராது என்று அறிந்து. எது? கர்த்தருக்குள். நல்ல கவனிங்க. நீ ஒரு ஜெபத்துக்கு வர்றீங்கன்னா அது கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? ஆமென். ஒரு ஊழியத்துக்கு கூட வர்றீங்கன்னா அது கர்த்தருக்குள் நீ படுகிற பிரயாசம். நீ ஊழியத்திற்காக ஏதாவது கொடுக்கிறேன்னா கர்த்தருக்கு கொடுக்கிற பிரயாசம். நீ ஜெபத்துல நின்று பலருக்காக நீ பல மணி நேரம் ஜெபத்துல தாங்கறேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம். அது விருதாவாய்
வரணும். சரி, வர முடியல, வேண்டாம். செவ்வாய்க்கிழமை ஒரு ஜெபம் இருக்குது, வா. சாயங்காலம் சகோதரர்கள் கூடி 1 மணி நேரம் ஜெபம் பண்றாங்க, வா. இந்த பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து முதல்ல நீ ஒரு தெளிவு வரணும். நான் பைபிள் படிக்கிறதுனால அது வீணா போகாது, நான் ஜெபம் பண்றது வீணா போகாது, நான் ஒரு உதவி செய்கிறது வீணா போகாது, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது வீணா போகாது, நான் மற்றவர்கள் சொல்றது கேட்கும்போது அது வீணா, கர்த்தருக்குள் அது வீணா போகாது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் புரியுது. ஆலயத்துக்கு வர்றது வீணா போகாது, நேரமா வர்றது வீணா போகாது. எல்லாரும் பாடும்போது முழு மனதோடு நீ பாடுற பாட்டு வீணா போகாது. உட்கார்ந்து தூங்குறது வீணா போகாது. கர்த்தருக்குள்ளே படுகிற பிரயாசம் வீணாய் போகாது என்று முதல்ல நீ அறிந்து கொள். நீ கர்த்தருக்காக எதை செய்யறியோ அது ஒன்று கூட என்னாகாது. இத்தனை நாள் நீ ரட்சிக்கப்பட்டு ஜெபம் பண்ணது வீணா போச்சா? ஒருவேளை ஜெபத்துக்கு நீ பதில் வராம இருந்திருக்கலாம், ஆனா அது வீணா போகும். ஆண்டவர் எதுக்கு போய் அதை சொன்னாரு? கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் வீணாய் போகக்கூடாது என்று அறிந்து. முதல்ல நான் ஜெபம் பண்றது வீணா போகாதியா, நான் போய் ஜெபம் பண்றேன், இன்னைக்கு கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டிருக்கலாம் அப்படிங்கிற நிறைவு வர்ற வரைக்கும் நீ என்ன செய்ய? ஜெபம் பண்ணு, அது வீணாய் போகாது. ஆண்டவருடைய சமூகத்துல 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம், அட்லீஸ்ட் 10 நிமிஷம் கூட நீ உட்கார்ந்து இருந்தீனா அந்த நேரம் வீணாய் போகாது. தெருவுல 1 மணி நேரம் நீ சுத்திட்டு, ஊரெல்லாம் பல மணி நேரம் சுத்திட்டு, எங்கேயாவது உட்கார்ந்து பல மணி நேரம் நீ பண்ணிருந்தீங்கன்னா அது வீணாய் போகும். 10 நிமிஷம் நீ பைபிள் படிச்சது கூட வீணாய் போகாது என்று நீ அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அதுல நீ என்ன ஆகிருக்க? இன்னைக்கு காலையில முடியல, எழுந்து ஜெபம் பண்ண, ஆனா அது வீணாய் போகவே. இன்னைக்கு செபத்துக்கு போகலாம் முடியாது, ஆனா நான் போனேன், அது வீணாய் போக. ஒவ்வொன்றையும் கர்த்தர் கணக்கிலே வைக்கிறார். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நீ கர்த்தருடைய ஆராதனை அசட்டை பண்ணிட்டு, ஏசாயால நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், ஓய்வு நாளை அசட்டை பண்ணாதீர்கள். எத்தனை பேர் அசட்டை பண்றீங்க தெரியுமா? அசட்டை பண்ணாதே. அது கர்த்தருக்குரிய நாள், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நாள், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய நாள். அது ஒன்றும் என்னாகாது, வீணாக போகாது. அல்லேலூயா. இங்கேயும் வந்து வீணா உட்கார்ந்து போனா என்ன பிரயோஜனம்? ஆனால் கர்த்தருடைய சமூகத்துல என்ன சொல்றாங்க? அது வீணாக போகாது. நீங்க அதை கர்த்தருக்குள்ள உங்க என்ன செய்யலாம்? உறுதிப்படுத்துகிறது என்று அறிந்து அசையாதவர்களும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருப்பீர்கள். ஒரு 10 ஜெபத்துக்கு நீ தொடர்ந்து வந்தீங்கன்னா உன்னுடைய வல்லமை அதிகமாயிருக்குமா குறைஞ்சிருக்குமா? சொல்லுங்க. 10 நாள் ஜெபம் பண்ணாம இருந்தா நீங்க நல்ல பலன் அடைஞ்சிருப்பீங்களா, இல்ல மொத்தமா காலியா இருப்பீங்க? சொல்லுங்க. மொத்தமா காலியா இருப்பீங்க. 10 நாள் தொடர்ந்து ஜெபிச்சு பாருங்க, அப்படியே அசாதாரண ஒரு பெரிய தைரியம் நமக்குள்ள இருக்கு. புரியுதா? அது ஒன்றும் என்னாகல, வீணாகவில்லை. அதனால உங்கள் செய்கைகளின் பலன் இழந்து போகாதபடி நீ எப்படி எச்சரிக்கையாக. ஒரு நாள் உங்களுக்கு உசுரை கொடுத்த ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா
அன்னைக்கு ஆண்டவருக்காக எதையாவது செய்யறதுக்கு என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்க. பிரயாசப்படுங்க. வாசி. அதுலயே 51வது வசனத்தை வாசி. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லாரும் நல்ல ஒரு ரகசியத்தை பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ரகசியத்தை அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லாரும் சொல்லுங்க, நாம் எல்லாரும் ஆனா உட்கார்ந்து தூக்கிட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்ப சொல்லப்படுறது என்ன? என்ன ரகசியம்? சிதம்பர ரகசியம். என்ன ரகசியம்? உங்கள் கைகள், உங்களுடைய பிரயாசம், உங்கள் செய்கைகளின் பிரயாசம் இழந்து போகாதிருக்கிற ரகசியம். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? 2 செய்கை இருக்குன்னு சொன்னேன். ஒன்று மாம்சத்துக்குரியது, இன்னொன்று ஆவிக்குரியது, பரலோகத்துக்குரியது. அதுல ரகசியம் என்ன? நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, சாகவில்லை. எப்போ வந்துருச்சு? நீங்க எல்லாம் செத்து போவீங்க, ஆனா நித்திரை அடைவதில்லை. ரொம்ப போட்டு கொள்ளுறாங்க. சாவும் மாம்சத்தின் பிரகாரம் எல்லாருக்கும் என்ன உண்டு? சாவுண்டு. ஆனா எனக்கு இல்லை. ஏன்னா உயிரோடு இருந்த விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பார், மரியாமலும் இருப்பார். விசுவாசிங்க. நாம் எல்லாரும் நித்திரை செத்து போயிருக்கிறார். நித்திரை அடைவதில்லை. ஆகியும் கடைசி எங்காலும் குறிக்கும் போது நாம படுற பிரயாசம், நம்முடைய செய்கைகளின் பலன் என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம். அல்லேலூயா. ஒரு நிமிஷத்துக்காக தான் எவ்வளவு பாடுபட்டு. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம எதுக்கு கிறிஸ்தவனா இருக்கணும்? ஒரு நிமிஷத்துக்காக. ஏன் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம்? ஏன் இவ்வளவு ஜெபம்? ஏன் இவ்வளவு கண்டிப்பு? ஏன் இவ்வளவு என்ன சொல்றாங்க? ஒரு நிமிஷத்துக்காக. இந்த ஒரு நிமிஷத்திலே, ஒரு நிமிஷத்திலே கடைசி எக்காலம் தெரிக்கும் போது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நிமிஷம் நீ மறுரூபம் ஆகியான்னு பார்த்தோம். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ? 60 செகண்ட் எண்ணி முடிச்ச போகுது. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு வசனம், ஒரு சிமிட்டியாச்சுன்னா பார்த்து கண்ணடிக்கிறாங்க. ஒரு சிமிட்டி அவ்வளவுதான். அந்த நிமிஷத்துக்குள்ள, ஒரு நிமிஷம் கடந்து போனா, ஒரு கண் இமைக்கும் நேரத்துல நம்மளை மறுரூபப்படுத்துவதற்காக தான் நீ படுகிற பிரயாசம் வீணாய் போயிடக்கூடாது. அதை நீ இழந்து போயிடக்கூடாது. ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. அதே ஒரு நிமிஷம் நீ இழந்து போனா, ஒரே இமை சிமிட்டும் நேரத்தில் நீ இழந்து போனா, நரக ஆக்கினைக்கு போகணுங்கிறவர் மறந்து போயிடார். ஒரு நிமிஷம் தான் உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு. ஒரே நிமிஷம் தான். ஒன்று பரலோக ராஜ்யம், அது மறுரூபமாக்கப்பட்டு நீ எடுத்து செல்லப்படுகிறது. இல்லைன்னா அதே அடுத்த நிமிஷம் எங்கதான் இருப்பேன். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு முதல் வசனத்தில் சொன்னாரு, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாது. அப்படின்னா நீ எதற்காக ஓடுற? எதுக்காக வாழ்ற? என்ன செஞ்சிட்டு இருக்க? ஒரு நிமிஷத்துல உன்னுடைய வாழ்க்கையின் முடிவை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார் என்றால், ஒரு கண் சுமத்துகிற இமைப்பொழுதுல உன்னுடைய ஜீவன் இருக்கும் என்றால், அதற்கு நீ என்னவாயிரு?
உன் செய்கைகளின் பலனை நீ என்ன செய்யாத, இழந்து போகாத. நாளை பார்த்துக்கலாங்க. சொல்லுங்க. நாளை என்பது நம்முடைய கையில இல்ல. நாளைக்கு நீ தள்ளி போட்டீங்கன்னா போச்சு, கதையை முடிச்சு. நமக்கு இருக்கிறது எவ்வளவு நேரம்? எல்லாரும் பக்கத்துல கையை பிடிச்சது இருக்கிறது ஒரே நிமிஷம் தான். ஒண்ணு செத்து இல்லைன்னா குறைச்சிக்கோ. இந்த ஒரு நிமிஷத்துக்கு மனுஷன் படுற பாடு இருக்குது. இந்த ஒரு நிமிஷத்துக்காக செய்யற வேலை இருக்கு. இந்த ஒரு நிமிஷத்துக்காக உலகத்துல ஓடுறான், என்ன பாடுபடுறான். ஆனா அந்த ஒரு நிமிஷம் வேற, நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு நிமிஷம் வேற. இந்த ஒரு நிமிஷத்துல, ஒரே நிமிஷத்துல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாடகம் பார்த்தோம். ஒரு நல்ல கலைஞர், அவனுக்கு 1/2 மணி நேரம் டைம். 1/2 மணி நேரத்துல 5 கேரக்டர் அவன் நடிக்கணும். 5 கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர். அந்த 5 கேரக்டரும் ஸ்டேஜ்லயே அவன் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸ்டேஜ்லயே அவனுக்கு தகுந்த வேஷத்தை போடணும். ஆனா அவன் கொடுக்கப்பட்ட நேரம் சொல்லு, வாய்க்காலே சொல்லு, 1/2 மணி நேரம். அவன் வந்தான், ஒரு கிழவு மாதிரி அப்படியே ஒரு நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாட்டு போடுறதுக்குள்ள ஒரு 2 நிமிஷத்துல அவன் ட்ரெஸ் மாதிரி ஆள் வேற மாதிரி. அந்த கிழவன் ட்ரெஸ்ஸுக்கு உள்ள வேற ஒரு அடுத்த கேரக்டர் நடிக்கிறதுக்கான ட்ரெஸ் அவன் போட்டிருந்தான். உண்மையா அவன் அசந்து போயிட்டு அப்படியே ஆடு பார்த்துட்டு பயங்கரமான ஒரு கேரக்டர். 5 கேரக்டரையும் நேர்த்தியாய் அவன் நடித்து காண்பித்தான். பயங்கரமான பாராட்டு. 1/2 மணி நேரத்துல 5 கேரக்டர் அவன் நடிச்சு பெரிய பாராட்டு வாங்கினான். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நல்லா நடிங்க. அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும்? பாராட்டு வாங்க முடியாது, போகணும். அடுத்தவங்க பாராட்டணும்னு சொல்லி நடிக்காத. கர்த்தர் உன்னை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நிமிஷத்தில் உன்னுடைய எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றதுக்கு அவரால முடியும். அதனால ஒரு நிமிஷத்தில் நீங்கள் என்ன போறீங்க? மறுரூபமாக போகிறோம். நமக்கு எல்லாம் ஒரு நிமிஷத்தில் வந்து நிற்குது. நம்முடைய மரணம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மறுரூபம் எல்லாமே எடுக்கிறது ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். சத்தியத்தை கேட்கிற எல்லாருமே நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் வாழ்க்கைக்காக தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு கடைசி கொடுக்கப்படுகிறது ஒரே நிமிஷம். இந்த ஒரு நிமிஷத்துல உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய செய்கைகளின் பலனை நீ என்ன செய்யக்கூடாது? இழந்து விடக்கூடாது. நமக்கு முன்னாடி கோடி கோடியா கொட்டினாலும் சரி, நமக்கு முன்னாடி எத்தனை ஆசைகள் கொண்டு நிரப்பி நிறுத்தினாலும் சரி, உன்னுடைய பிரயாசம் மறுரூபமாவது இருக்கணுமே தவிர அது வீணாய் போகக்கூடாது. ஒரு நிமிஷத்துல தான் உன்னுடைய எல்லாமே அடங்கி இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷத்தில் நாம் எல்லாரும் மறுரூபம், நாம் நித்திரை அடைவது இல்லை. அப்படின்னா உங்களுக்கு சாவு கிடையாதுயா. எது பயப்படும்? செத்து போயிடும், செத்து போயிடும், செத்து. நான் சொல்றேன், நீ சாக மாட்டேன். ஆனா உனக்கு என்ன பயம்? ஏன் நீ பயப்படுற? நீ சாக மாட்டேன், செத்தாலும் செத்துப்போ. ஆனா கர்த்தர் வரும்போது நீ செத்திருந்தாலும் ஒரு நிமிஷத்துல என்ன ஆயிடுவார்? மறுரூபமாக்கி விடுவார். நீ சாகாம இருந்தாலும் உன்னை ஒரு நிமிஷத்துல என்ன ஆக்கிடுவார்? மறுரூபமாக்கி விடுவார். எக்காலம் தொனிக்கும், நல்ல கவனி, எக்காலம் தொனிக்கும், எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய், ஒருவேளை ஆண்டவர் வரதுக்கு முன்னாடி அந்த ஒரு நிமிஷம் நமக்கு முடிஞ்சுனாலும் கூட மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். எத்தனை விசுவாசம் இருக்குது?
ஆண்டவர் வர முன்னாடி செத்து போயிட்டீங்க. நான் எல்லாமே ஓப்பனா தான் சொல்றேன். ஆண்டவர் வர முன்னாடி நீங்க செத்து போயிட்டீங்க. செத்தாலும் நான் எழுந்திருப்பேன்னு சொல்றவங்களுக்கு சாகணும். எத்தனை பேரை சாகடிக்க வேண்டியது இருக்கு. அவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு தான் நாங்கள் என்ன செய்வோம்? யாராவது கையில சாவோம். நல்லா கவனிங்க. அப்படியே நீ செத்து போனா ஆண்டவர் சொல்றாரு, மருத்துவர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுநூறு மாற்றம் சாக மாட்டோம். விசுவாசத்தில் இப்படி உட்கார்ந்துக்கிறீங்க. நாமும் என்னப்போம்? கை தட்டுங்கய்யா. ஆண்டவர் ஆண்டவர் வர வரைக்கும் இருக்கணும்னு அப்படி இருந்தீங்கன்னா ஏதாவது ஆண்டவருக்காக செஞ்சுட்டு இருக்கு. உங்க செய்கைகளின் பலனை இழந்து போகாதபடி பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கிறார்கள். அல்லேலூயா. 53வது வசனம். 53வது வசனம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், அழிவுள்ளதாகிய இது அழியாமையும். எது? நீ மொத்தத்தில் அழிஞ்சு போக வேண்டியது. ஆனா அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. ரெண்டு விஷயம் எல்லாத்துலயும் ரெண்டு சொல்றாரு பாருங்க. நீ தரித்து பிரயாசப்பட வேண்டியது ரெண்டு இருக்குது. ஒரு நிமிஷம் இருக்குது, கண் வைக்கும் நேரமும் இருக்கு. எல்லாத்தையும் அவர் சொல்றாரு, நீ ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும். எதை கருத்தில் கொள்ளணும்? அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா நான் சாக மாட்டேன். எனக்கு என்னைக்குமே என்ன உண்டு? என்ன உண்டு? எனக்கு என்றைக்குமே நித்திய ஜீவன் உண்டு. எனக்கு சாவு சொல்லு. வாயே வர என்ன சாவு சாவுன்னு வெறும் சாவுன்னு சொல்ல. அழியாமையும் இல்லை, சாவாமையும் நமக்கு இல்லை. ஆனா உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? அதுலதான் எனக்கு விஷயமே. அது என்ன செய்யணும்? பூரணப்பட வேண்டும். நான் சொல்றது எல்லாத்துலயுமே நீங்க முழுமை அடையணும். முழுமை அடைஞ்சாதான் நீங்க மறுரூபமாக்கப்படுவீர்கள். முழுமை அடைஞ்சாதான் நீங்க இதை சாவாமையை நீங்கள் தரித்துக் கொள்வீர்கள். அடுத்த வசனம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றபடி நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், நான் சொல்றபடி நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா மரணம் ஜெயமாக விழுங்கும். மரணம் ஜெயமாக விழுங்கும். அல்லேலூயா. மரணம் ஜெயமாக விழுங்கப்படணும்னு சொன்னா உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாதபடி பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கிறார்கள். நீ எச்சரிக்கையான ஒரு வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எப்பவுமே நம்ம ஏதோ ஒண்ணு போகாத, வராத, சொல்லாத, செய்யாத அப்படின்னு அவங்களை கண்டா நமக்கு என்ன செய்யாது? அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது, அதை செய்யும் போது, அதை கடைபிடிக்கும் போது, அதன்படி வாழும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமாங்க. ஆண்டவர் சொல்றதை மட்டும் நீ செஞ்சீங்கன்னா ஒரு நிமிஷம் இவன் கொள்கிற மறுரூபம். அதுதான் இன்றைக்கு தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற ரகசியம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சரி, சீக்கிரமா வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே, எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே அப்படின்னு எப்பொழுதும் நீங்க கீழ்ப்படுகிறீங்களா?
அப்போ எப்பொழுதும் நாங்கள் கீழ்படிக்கிறபடியே அப்படின்னா நீ கீழ்படுகிறதே இல்லை. அப்ப அது சொல்லுது எப்பொழுதும் நீ எப்படிதான் இருக்கிற. எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? எப்பொழுது நீ என்ன செய்யற? கீழ்படுகிறது இல்லை. அந்த கீழ்படுகிற வழியே ஏதோ ஒரு நாள் வசனத்துக்கு கீழ்படிஞ்ச பார்த்தாது. எப்பொழுது நீ என்ன செய்யணும்? கீழ்படிய வேண்டும். ஏதோ ஒரு நாள் யாரோ சொன்னதுக்கு கீழ்படிச்சிட்டோம் அப்படின்னு பெருசா பெரிய தவறாடி கூடாது. எப்பொழுதும் கீழ்படுகிற வழியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும். நல்ல கவனிங்க. இப்பொழுதும் அங்கிருந்து இந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற அல்லேலூயா அல்லேலூயா. இப்பொழுதும் அதிக பயத்தோடு அப்படின்னா இதுவரைக்கும் பயம் இருந்ததா இல்லையோ, இன்னும் நீ அதிக பயத்தோடு உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாதபடிக்கு பூரண பலனை அடையும்படிக்கு இப்பொழுது அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். எத்தனை பேர் புரிஞ்சுது? 2 வசனம் ஜாயின் பண்ணா எத்தனை பேர் புரிஞ்சுது? இப்பொழுதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு. ஆமா, இங்க ரட்சிப்புங்கிறது பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக. அதுதான் இந்த பிரயாசம். எச்சரிக்கையா இருக்கிறது என்ன? பிரயாசப்படு. அந்த ரட்சிப்புங்கிறது என்ன? பூரண பலன் அடையும்படிக்கு. அதிக பயத்தோடு நீங்கள் நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம். உங்க பலனை நீங்க செய்கைகளின் பலனை செய்யக்கூடாது, இழந்து போகாமல் பூரண பலனை அடையும்படிக்கு நீங்கள் இப்பொழுதே அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. புரிந்தவர்களுக்காக சோதரம், புரியாதவர்களுக்காக சோதரம். ஆனா நீ புரிஞ்சுட்டா நீ இதிலிருந்து மாறி நடக்கவே மாட்ட. புரியலைன்னா நீ எப்பவும் போலதான் இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசி. நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும், நல்ல கவனி, அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும். நல்ல கவனி, எதுக்கு நம்ம பிரயாசம் பண்றோம்? நீங்கள் அப்பம் அல்லாததற்காக திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. இதை செஞ்ச திருப்தியா அதுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானே. உன் பிரயாசத்தின் பலன் நீ இழந்து போகாமல் இருப்பா. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, எனக்கு கவனமாய் செவி கொடுத்து, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான. ஏற்கனவே நம்ம கொழுப்பு கரைக்க முடியும். கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக உங்கள் ஆத்துமா எங்க உடம்பு சொல்லல, உன் ஆத்துமா எப்படி இருக்கணுமா? கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும். ஒரு அதிகாரத்துக்குள்ள நம்ம படிச்சுட்டு இருப்போம், ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். ஆனா மறுபடியும் படிச்சுட்டே இருப்போம். ஏதோ ஒரு வசனம் மட்டும் ஏதோ நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். அதுதான் உன் ஆத்மாவை என்ன செய்யும்? கொழுப்பா. எத்தனை புரியுது? அது திரும்பி பேசணும் அப்படின்னா நீ திரும்பி அதை என்ன செய்யணும்? படிக்கணும். திரும்ப
புரியுது. நான் எல்லாம் பிராக்டிக்கலா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. ஒரு அதிகாரம் படிச்சாலும் ஒன்றும் புரியாது. ஆனா தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு வசனம் நமக்கு புரிஞ்ச மாதிரி தெரியும். அதை அப்படியே பார்த்துட்டு விட்டுறாத. திரும்ப அதை நீ என்ன செய்ய படிச்சு பாரு. ஒண்ணும் புரியலையா, மறுபடியும் நீ அதை படிச்சு பாரு. திடீர்னு உன் கண்ணை கத்து திறப்பாரு. அந்த கண்ணு திறக்கிறதுனால உன் ஆத்துமா கொழுப்புள்ளதாய் மாறிடும். அது படுக்கும் போதும் உட்காரும் போதும் போகும்போதும் அதை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். ஆரம்ப நாட்கள்ல எல்லாரும் சொல்லுவாங்க, வசனத்தை அப்படியே மனப்பாடமா சொல்லுவாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியாது. ஒன்றுலாம் சொல்றாங்க. ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே மண்டையில ஏற மாட்டேங்குது. ஸ்கூல்ல படிக்கும்போது அதே கேஸ் தான், இப்பவும் அதே கேஸா இருக்குங்க. இதுலயா ஒரு மாற்றம் கொடுங்க அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது திடீர்னு எனக்கு ஒரு ஆலோசனை கர்த்தரே எனக்கு கொடுத்தாரு. எப்படின்னா, எந்த வசனம் என்னோடு பேசிச்சோ அதை நான் என்ன செய்வேன், உடனே ஒரு பேப்பர்ல எழுதிடுவேன். பேப்பர்ல எழுதி ஒரு துண்டு சீட்ல என் பாக்கெட்ல வச்சிருவேன். நான் ஆபீஸ் போகும்போது அதை எடுத்து ஒரு தடவை என்ன செய்வேன், படிப்பேன். போய் சீட்ல உட்காந்து வேலை செய்யும் போது ஒரு தடவை எடுத்து உட்காந்து படிப்பேன். சும்மா அப்படியே டைம் கொஞ்சம் இடையில கிடைக்கும் போது மறுபடியும் எடுத்து ஒரு தடவை படிப்பேன். ஒரு நாளைக்கு எப்படியாவது 10-15 தடவை அந்த வசனத்தை படிச்சு அது அப்படியே எனக்கு என்ன ஆயிடுச்சு, மனப்பாடமா மாறி போயிடுச்சு. மனப்பாடமா மாறினது மட்டுமல்ல, அந்த வசனம் நான் தூங்கும்போது கூட என் கூட என்ன செய்யுது, என் ஆவியோட பேசிட்டு இருக்கிறது நான் பார்க்க முடிஞ்சது. நான் தூங்கும்போது கூட எனக்கு அது சொப்பனத்துல தெரிய ஆரம்பிச்சு. நான் தூங்கும்போது கூட எனக்கு அது தரிசனமாகவே வெளிப்பட்டுச்சு. இப்படித்தான் வசனங்களை அன்னைக்கு என்ன செஞ்சோம், விழுந்து விழுந்து கற்றுக்கொண்டோம். எனக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. இப்போ கொஞ்ச நாளா விட்டுட்டேன். எப்படின்னா கல்யாணம் எப்போ வச்சா போட்டேன். நிறைய டைரி ஆனால் எனக்கு டைரி மேலேயே இருக்கு. எல்லாரும் டைரி எங்க வைப்பாங்க, ரகசியமா இருப்பாங்க. நான் மேலே வச்சிருக்கிறேன். கல்யாணம் ஆகி வந்தோடனே என் ரூமுக்குள்ள போய் என் மனைவி முதல்ல எடுத்து பார்த்தது என்னுடைய டைரி. யாரை காமிச்சோம், யாரு கூட பழகணும், யாரு கூட என்ன தொடர்பு இருக்குது. இங்க பூரா என்னுடைய லவ்வர் பூரா யார் தான், வசனம் தான், கர்த்தர் தான். எல்லாம் உட்காந்து ஒரு டைரி பார்த்து தான் ஏமாந்து கூடாது. இருக்கிற டைரி பூரா செக் பண்ணி பார்த்தா எல்லாத்துலையும் அன்றன்றைக்கு என் ஆண்டவர் என்னோடு பேசின வசனங்களை நான் எழுதி வைத்திருந்தேன். என்ன வசனமாவே எழுதி வச்சிருக்கேன். நான் யாரையும் காதலிக்கவில்லை, யாருக்கு முன்னாடி நான் நினைச்சல போகவில்லை, யாரையும் அப்படியே போட்டோ வச்சு பார்க்கவும் இல்லை. எனக்கு தெரிய கர்த்தர் என்னைக்காவது ஒரு ஆளை கொடுப்பார் என்று, நல்ல ஒரு ஆளை கொடுப்பார் என்று எனக்கு தெரியும். அதனால நான் அமைதியா நான் என்ற பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு கொடுத்த வசனத்தை இந்த டைரி ஃபுல்லாவே நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசின வசனங்களை நான் எழுதி வைத்து அதை மனனம் செய்யப்படுவேன். விளங்குதா உங்களுக்கு? அதனாலதான் இங்க நிற்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு தைரியமா பேசுறேன். நான் செய்யாத ஒன்றை உங்களுக்கு நான் என்ன செய்யல, சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, கற்றுக் கொடுக்கவும் இல்லை. என் அனுபவங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். எதுக்கு சொன்னேன், என் ஆத்துமா அதனால என்னாச்சு, ஸ்ட்ரென்தன் ஆச்சு, கொழுப்பாச்சு. அந்த ஆத்துமா எனக்குள்ள பலன் கொண்டதாய் மாறினது. எப்படி? அனுதினமும் என் செய்கைகளின் பலன் என் ஆத்துமாவுக்கு அது எப்படியாச்சு, மகிழ்ச்சியாக கொழுப்புள்ளதாக அது மாறிவிட்டது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வாசிங்க வெளிப்படுத்துற விசேஷம் முடிச்சிட்டேன். வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. இந்த வசனத்தை படிப்போம். இதோ ஏன் எச்சரிக்கையா இருக்கணும்? இதோ இயேசு சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் பூரண பலனால கிடைக்கிறது என்ன? புரியுது? பூரண பலம் உனக்கு என்னத்தை கொடுக்குதா? ராஜ கிரீடத்தை கொடுக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றிக் கொண்டிரு. உனக்கு உள்ளதை பற்றிக் கொண்டிரு.
செய்கைகளின் பலனை இழந்து போகாதபடி பூரண பலனை பெறும்படிக்கு அந்த பூரண பலனை இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். உனக்கு கிரீடத்தை ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி, அந்த பூரண பலனாகிய ரட்சிப்பை எடுத்துக் கொள்ளாதபடி, இந்த கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி உனக்கு உள்ளதை பத்திரமா பிடிச்சுக்கோ. ஜாக்கிரதை. உனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறேன். அது பிசாசு உன்கிட்ட எடுக்கக்கூடாது. அது பாவம் எடுக்கக்கூடாது. யாரோ ஒருவர் எடுத்துட்டாரு சொல்லி நீ தப்பிக்க முடியாது. உனக்கு உள்ளதை நீ பற்றிக் கொண்டு இவனால தாங்க அப்படின்னு நீ சொல்லி ஏமாத்த. ஆண்டவர் உன்னைத்தானே எச்சரிச்சார். அவனை சொன்னாரா? இல்ல, நீ யாரையும் காரணம் காட்ட முடியாது. அன்றைக்கு நியாயம் உன்னிடத்தில் மட்டுமே. சத்தியத்தின்படி கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? விசாரிப்பார், கேள்வி கேட்பார். இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன். எத்தனை நிமிஷம்? ஒரே நிமிஷம், ஒரே இமை. அவ்வளவுதான். கண்ணு படக்கணும். அந்த வாழ்க்கைக்கு தான் நாம் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒருவனும் அதை இழந்து போகாதபடி உனக்கு உள்ளதை நீ பற்றி. எத்தனை பேருக்கு விஷயம் புரிஞ்சு? ஒரு அலையிலையா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. உனக்கு உள்ளதை நீ இன்னொரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம். உங்களுக்குள்ளதை நல்லா கவனிங்க. இந்த வசனத்துல இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. இங்க என்ன சொன்னாரு? சீக்கிரமாய் வருவேன்னு சொன்னாரு. இப்போ என்ன சொல்றாரு? நான் வருமளவும். எப்போ தெரியாது, எந்த நிமிஷம் தெரியாது. நான் வருமளவும் உங்களுக்கு உள்ளதை பற்றிக் கொண்டிருங்கள். விஷயம் புரியுது? உன் கையிலேயே கொடுத்துட்டாரு. உனக்கு ஒண்ணு இருக்குது. உனக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. உனக்கு ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். வரலாற்று சொல்றாங்கல்ல, அது மாதிரி என்ன செஞ்சுக்கோ, பிடிச்சுக்கோ. உங்க ரட்சிப்பு நிறைவேற உனக்குள்ளதை நீ பற்றிக் கொண்டு சீக்கிரமா வாசிங்க. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 15. தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் உனக்குள்ளதை நீ என்ன செய்யணும்? பற்றிக் கொண்டு. அதுக்கு சொல்றாரு, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி. இழந்து போறீங்கன்னா அங்க என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? கசப்பான வேர் அங்கே வந்துருச்சுன்னு அர்த்தம். கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். அடுத்தது, ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போதனத்துக்காக சிரேஷ்ட புத்திரவாருக்கு விற்று போட்ட ஏசாயாவை போல சீர்கெட்டவனாகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நல்ல கவனிங்க. இந்த ஏசாயா அவனை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஒருவேளை கூலிக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செஞ்சா? விற்று போட்டா, இழந்து போனா. நல்ல கவனிங்க. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிரீடம் ஒருவனும் அது உன்னிடத்திலிருந்து சொல்லுங்க. அது எப்படி? பற்றிக் கொள்ளுங்க. ஏனென்றால் உனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ மேன்மை அது ஒருவனும் உன்னிடத்தில் என்ன செய்யக்கூடாது, எடுக்காதபடி நான் வருவனும் அதை என்ன செய்யணும்? பற்றிக் கொண்டு இருக்க வேண்டும். ஏதோ ஒன்று மாயாஜாலம் காமிச்சு, ஆசையை காமிச்சு, வித்தையை காமிச்சு, ஏதாவது இச்சையில பாவத்துல நீ என்ன செய்கிறார? இழுத்து
ஏனென்றால் நல்ல கவனிங்க, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாரம் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். நல்ல கவனிங்க, குடிச்சிட்டான் கூடு குடிக்கிறதுக்காக, அப்ப ஏதோ குடிக்கிறதுக்காக அவன் எதையோ ஒன்று என்ன செஞ்சிட்டான். நம்முடைய ரட்சிப்பு விலையேற பெற்றது நிறைய பேருக்கு தெரியாம ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுத்து ரட்சிப்பு என்ன செஞ்சிடறோம், இழந்துட்டா. அவன் பாருங்க, அவனுக்கு பேர் என்னன்னு சொன்னா சீர் கெட்டவன் சொன்னோம். நல்ல கவனிங்க, இங்க தள்ளப்பட்டதை ஆசீர்வாதம் சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாரம் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவனுக்கு கொடுக்கப்பட்ட சேஷ்டபுத்திர பாகமான வீட்டு என்ன செஞ்சிருச்சு, தள்ளப்பட்டு போய்விட்டது. ஏமாத்தி எடுத்துட்டான். இந்த பழத்தை சாப்பிடாதே அப்படின்னு ஏவாளுக்கு சொன்னார். ஆதாம் ஏவாளுக்கு சொன்னாரு. அது பார்ப்பதற்கு எப்படி இருந்துதான், மனுஷர்களா உங்ககிட்ட அது பார்வைக்கு இன்பமும் புசிப்பதற்கு ருசியும் அது நல்ல அழகுள்ளதா கண்டதால ஆண்டவர் கொடுத்த விடையே பெற்ற வார்த்தையை அவங்க மறந்து பிசாசுக்கு என்ன செஞ்சாங்க, இடம் கொடுத்தாங்க. நமக்கு அப்படிதான், உலகத்துல ஏதாவது அப்படி பார்ப்பதற்கு நமக்கு எப்படி இருக்கும், சூப்பர் பிகர், தொலைச்சி வராங்க, பார்ப்பதற்கு அழகு. ஆமா, அப்படியே கண்ணாடி டம்ளர்ல கோப்பையில ஊற்றி வச்சா அது பல 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 நின்றதுனால, ஆமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்களா, அப்போ கை கால ஆடு நமக்கு அது மேல ஒரு ஆசை, எப்படியாவது உள்ள விட்டுருணும், எப்படியாவது உள்ள விட்டு அப்படி ஆடணும், அப்படியே ஏதாவது நிக்கணும், அப்புறம் நம்ம இப்படி பேசணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை நமக்குள்ள. போகக்கூடாத இடத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை. எப்படி போகக்கூடாத இடத்துக்கு போகணும், என்ன உனக்கு அப்படி எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சோறே தின்னது இல்லையா? நான் கேட்கிறேன், சோறே சாப்பிட்டது இல்லையா? பிரியாணி சாப்பிட்டது இல்லையா? ஆனா பிரியாணின்னு நீங்க சொல்லி பாருங்க, உங்க வீட்டுல அதே சோறு தான், நீங்க இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் தின்னாலும் அதே சோறு தான். ஆனா அந்த சோறுக்கு ஏதோ ரொம்ப திருப்தியா இருக்கிற மாதிரி ஒரு நாக்கு வராங்க சில நேரத்தில். அப்படின்னா சுற்றும், இல்லைன்னா எலும்பு குத்திடும், இல்லை ஏதாவது பண்ணிடும். உன் வீட்டுல இருக்கிற திண்ணி பழகும் போதில்லை, ஒரு அடையில சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லு. அப்படின்னா உனக்குள்ளதை நீ என்ன செய், பற்றி கொண்டிரு, உண்மையான நீ கரிசனையாகிடு, உன்னை பத்தி நீ உன்னை ரட்சிப்பை நீ பாதுகாத்துக்கோ, என்ன நடந்துக்கணும். நம்ம தான் நல்ல திடமா இருக்கிறோமே, ஒன்னும் ஆகிறது இல்லையே, போட்டு தள்ளிடுவார் டாக்டர். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். ஐயோ போச்சே 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 போச்சே, எல்லாரும் போயிட்டாங்களே, நான் மட்டும் இங்க உட்கார்ந்து இருக்கிறேனே. இயேசு கிறிஸ்துவின் வருகையில ஒரு நிமிஷத்துல எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க, மறுரூபமாக்கப்பட்டுருவாங்க. சிலர் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. நீ என்ன துதிச்சாலும் நீ எங்கேயும் என்ன செய்ய முடியாது, நீ துதிக்காத, துடிக்கணும். போக முடியலையே ஞாபகம் வச்சுக்கடா, போக முடியாத ஒரு நிலை வந்து நீ, நான் சொல்றேன், அது உங்க வீட்டுக்குள்ள யாரா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, ஜாக்கிரதையா கரிசனையோட கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பாரத்தை கொடுத்து இன்னைக்கு எல்லாருக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணுங்க, ஜெபிக்கணும். உன்னை தெரிஞ்சிருக்கிறாருன்னா சும்மா தெரிஞ்சுக்கல, உன்னை வச்சு ஏதோ ஒரு பிளான் ஆண்டவர் நினைச்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். உன்னை வச்சு எதையாவது செய்யணும் அப்படின்னாவது நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், தெரிந்து வைத்திருக்கிறார். தயவு செய்து சொல்றேன், அசால்ட்டா உன்னுடைய ரட்சிப்பை குறித்து நீ அசால்ட்டா இருக்காத. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், உனக்குள்ள கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக் கொள்ளாதபடி அதை நீ, நான் வரும் அளவும் அதை நீ என்ன செய்,